1912 ஏப்ரல் 15 அதிகாலையில் மூழ்கவே முடியாத கப்பல் என்று புகழப்பட்ட டைட்டானிக் அட்லாண்டிக் பெருங்கடலில் மூழ்கி 1500க்கும் மேற்பட்ட உயிர்களை பலிகொண்டது. இது ஒரு இயற்கையான விபத்து என்று வரலாறு கூறினாலும் இதன் பின்னணியில் உலகின் போக்கையே மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொருளாதார சதி ஒன்று ஒளிந்திருந்தது யாருக்கும் தெரியாது. 1912 நடந்த அந்த நள்ளிரவு பேரிடர் வெறும் விபத்தல்ல, அது வரலாற்றின் மிகப்பெரிய ஃப்ராட். ஜேபி மார்கன் என்ற தந்திரமிக்க தொழிலதிபர் தீட்டிய இந்த திட்டத்தின் பின்னால் காப்பீட்டு மோசடியும் அதிகார பசியும் ஒரு சேர பிணைந்துள்ளன. மார்கனுக்கு டைட்டானிக் மட்டும் சொந்தமல்ல, அதன் இரட்டை சகோதரியான ஒலிம்பிக் கப்பலும் அவருடையதுதான். ஆனால் டைட்டானிக் பயணத்தை தொடங்குவதற்கு முன்னரே ஒலிம்பிக் கப்பல் ஒரு விபத்தில் சிக்கி பலுத்த சேதமடைந்திருந்தது. அந்த பழைய கப்பலை சீரமைக்க ஆகும் செலவு மார்கனின் கஜானாவை காலி செய்யும் நிலையில் இருந்தது. அப்போதுதான் உதயமானது அந்த பயங்கரமான திட்டம். அதுதான் பெயர் மாற்றம். சேதமடைந்த பழைய ஒலிம்பிக் கப்பலை சாமர்த்தியமாக டைட்டானிக் என்று பெயர் மாற்றி புதிய டைட்டானிக்கை ஒலிம்பிக் என்று மாற்றினார் மார்கன். மூழ்கப் போவது பழைய கப்பல் என்று தெரிந்தே அதன் காப்பீட்டு பணத்தை பெற்று நஷ்டத்தை ஈடுகட்ட அவர் முடிவு செய்தார். ஆனால் இது வெறும் பணத்திற்கான மோசடி மட்டுமல்ல. அந்த பயணத்தில் தனது அரசியல் பாதையில் முள்ளாக இருந்த 3 பெரும் கோடீஸ்வரர்களான ஜான் ஜேக்கப் ஆஸ்டர், பெஞ்சமின் கூகன்ஹைம் மற்றும் இசிடோர் அண்ட் ஐடா ஸ்ட்ரவுஸ் ஆகியோரை தந்திரமாக ஏற்றிவிட்டார். அமெரிக்காவின் பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தும் ஃபெடரல் ரிசர்வ் சட்டத்திற்கு இவர்கள் மூவரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். The Federal Reserve is a fraud. It enslaves us to debt. We must end it now. Join the fight. திட்டம் கச்சிதமாக அரங்கேறியது. கடலில் மோதியது பனிப்பாறை மட்டுமல்ல, மார்கனின் துரோகமும் தான். மூழ்கவே முடியாத கப்பல் என்ற மாயபிம்பத்தை உருவாக்கி தனது எதிரிகளை அந்த கப்பலில் ஏற்றி சாகடித்தார். அதே நேரத்தில் பழுதடைந்த கப்பலை மூழ்கடித்ததன் மூலம் பல மில்லியன் டாலர் காப்பீட்டு பணத்தையும் சுருட்டினார். இந்த கொடூரமான நாடகத்தை அரங்கேற்றிய மார்கன் கடைசி நிமிடம் வரை பயணம் செய்ய விருந்துவிட்டு திடீரென தனது பயணத்தை ரத்து செய்ததே இதற்கு பெரிய சாட்சி. டைட்டானிக் மூழ்கிய அடுத்த ஆண்டே அவர் விரும்பிய ஃபெடரல் ரிசர்வ் சட்டம் நடைமுறைக்கு வந்தது. மனித வரலாற்றின் மிகப்பெரிய காப்பீட்டு மோசடியும் அரசியல் படுகொலையும் அட்லாண்டிக் ஆழத்தில் இன்றும் மௌனமாக உறங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த காப்பீட்டு மோசடி திட்டத்தில் ஒலிம்பிக் மற்றும் டைட்டானிக் ஆகிய இரு கப்பல்களும் உருவத்தில் ஒன்று போலவே இருந்தன. ஆனால் கூர்ந்து கவனித்தால் சில நுணுக்கமான மாற்றங்கள் ஜேபி மார்கனின் சதியை அம்பலப்படுத்தியுள்ளது. டைட்டானிக் கப்பலின் கட்டுமான படங்களில் அதன் மேல் தளத்தில் 14 ஜன்னல்கள் மட்டுமே இருந்தன. ஆனால் விபத்துக்குள்ளான ஒலிம்பிக் கப்பலில் 16 ஜன்னல்கள் இருந்தன. ஆச்சரியமாக டைட்டானிக் தனது முதல் பயணத்தை தொடங்கிய போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களில் 16 ஜன்னல்கள் தென்படுகின்றன. இது பழைய ஒலிம்பிக் கப்பல்தான் டைட்டானிக் என்ற பெயரில் கடலில் இறக்கப்பட்டது என்பதற்கான வலுவான சான்றாக கருதப்படுகிறது. கடலில் மூழ்கிய கப்பலின் சிதிலங்களை ஆராய்ந்தபோது டைட்டானிக் என்ற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பலகைக்கு அடியில் MP என்ற எழுத்துக்கள், அதாவது ஒலிம்பிக் என்பதன் ஒரு பகுதி, மங்கலாக தெரிந்ததாக சில ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். அதாவது பழைய கப்பலின் மேல் புதிய பெயரை அவசரமாக பூசி மறைத்திருக்கிறார்கள். ஜேபி மார்கன் மட்டும் தனது பயணத்தை ரத்து செய்யவில்லை. அவருடன் நெருக்கமான சுமார் 50 செல்வந்தர்களும் கடைசி நிமிடம் தங்கள் பயணத்தை தவிர்த்தார்கள். அவர்கள் அனைவரும் கப்பல் மூழ்கப் போவதை முன்னரே அறிந்திருந்தார்கள். விபத்துக்குள்ளான பழைய ஒலிம்பிக் கப்பலை சீரமைக்க ஆகும் செலவை விட அதை டைட்டானிக் என்ற பெயரில் மூழ்கடித்து பெற்ற காப்பீட்டுத் தொகை, இது வரலாற்றின் மிகப்பெரிய கார்ப்பரேட் மோசடி. ஃபெடரல் ரிசர்வ் வங்கி அமைப்பதை எதிர்த்த ஜான் ஜேக்கப் ஆஸ்டர் உள்ளிட்ட மூவரும் கடலில் மூழ்கடிக்கப்பட்டனர். அவர்களின் மறைவுக்கு பின் மார்கன் மற்றும் ராக்ஃபெல்லர் குழுவினரின் ஆதிக்கம் ஓங்கியது. அடுத்த ஆண்டே, அதாவது 1913 அமெரிக்காவின் பொருளாதாரத்தை தீர்மானிக்கும் ஃபெடரல் ரிசர்வ் சட்டம் நடைமுறைக்கு வந்தது. Gentlemen, the Federal Reserve Act is now law. Hear, hear. A new era begins. இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.